ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பாக்ஸ் பார்க்க போறோம். அந்த பாக்ஸ் கொஞ்சம் ரேட் மட்டும் அதிகமா இருக்கும். அந்த பாக்ஸ் காமிக்கிறேன். இதுதான் அந்த பாக்ஸ், பாருங்க. ஜூமிங்ல காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம ரோபோட் வச்சு செய்வோம். இது பசங்க கிட்ட கொடுத்தா ஒரு மதியத்துலேருந்து நைட்டு வரைக்கும் வாங்குவோம். நீ காலையில் அனுப்பிச்சு மதியத்துக்கு போச்சு. நான் மதியம் அனுப்பிச்சு காட்டி நைட்டு வரைக்கும் செஞ்சு அழகாக முடிச்சிருக்கோம். அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதுலேயே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட் புக்கில் படிச்சிருவாங்க. அதில் படித்து எங்கெங்கே அங்கே போனோம் நம்பர் போட்டிருப்பாங்க. அதில் கரெக்டாக ஒரு சென்டரில் மாட்டிடுவாங்க. அது ஒட்டிட்டு நல்லா தேய்ச்சி விடணும். அப்போ ஒட்டிக்கும். அப்புறமா நம்ம எப்படி நம்ம கையை உள்ளே விட்டு இப்படி பண்ணால் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகும். இப்போ டம் பண்ணி டம் பண்ணால் பாருங்க பாருங்க டம் ஒர்க் ஆகுதா, அழகாக ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து இது கிடைக்கும். உங்களுக்கு வந்து நிறைய மோர் நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து வேஸ்ட் தான். இது ஏன் தெரியல, சும்மா கொடுத்துருக்காங்க. பசங்க கிட்ட கொடுத்தா எதுவும் என்னவோ பண்ண முடியாது. சும்மா வந்து இப்போ இப்படி காமிச்சா அந்த கை வந்து பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணிருக்கு. அதுக்காக கொடுத்துருக்கோம். ஆனால் இது அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை. இந்த போர்ட்ஸ்லாம் இப்படிலாம் பூட்ஸ் வைங்களேன். இந்த பார்ட் இருக்கும்ல, இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் இதுலேருந்து நல்லா டைட்டாக பிச்சோன்னு வைங்களேன், வந்துடும் வெளியே. ஆனால் அப்புறமா பிக்காட்டிங்கன்னா பிளட்லாம் வந்துடும். அது அப்புறமா உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்களே ரப்பர் பேண்ட் கொடுப்பாங்க. நீங்களே வாங்க தேவையில்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் இந்த ரப்பர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க. மேனுவல் புக்கு, அதுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் ஒட்டணும். ஸ்டிக்கர் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நாங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு மிச்சமாகும். இந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு அந்த போர்டு செய்யும். இருங்க, உங்களுக்கு வியூவில் காமிக்கிறேன். போர்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலர் இருக்குல்ல, அதை நீங்கள் அதை மாட்டினீங்கன்னா வைங்களேன், நீங்கள் இப்படி பண்ணும்போது அது தானாக வந்துடும். விட்டோன்னு வைங்களேன், தானாக வந்துடும். ஒரு மேன் இப்படி பண்ணும்போது நம்ம விரல் இப்படி விட்டோன்னு வைங்களேன், இந்த விரலில் தான் இப்படி பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ பாருங்க, நான் இழுத்துருக்கேன். இப்போ நான் விட்டுறேன், தானே அப்படியே வந்துடும். ஆமாம், அதுக்கு தாங்க கைஸ் இந்த பேப்பர். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க, அது போர்டில் இதுன்னு. நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் கைஸ். இதை வச்சு தான் நம்மளால் செய்ய முடியும். இது வச்சு தான் அந்த ஃபிங்கர்ஸ் சில்வராக இருக்கும். இது நான் உங்களுக்கு ரொம்ப ஜூமிங்கில் காமிக்கிறேன். கைஸ், உங்களுக்கு ஒரு வேலை ஒரு ரப்பர் பிளான்ல டவுட்டாக இருந்ததுன்னா இந்த பிளாக் இழுக்க கூட இருக்கு கைஸ். நம்ம ஒரு ஏதாவது இந்த மாதிரி குட்டியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் அது மேலே வச்சு நல்லா தள்ளுனா போதும். ஆமாம் கைஸ், போயிடும் கைஸ், அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேக்ஸ் க்ரையான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன தெரியுமா, ஏதாவது ஒட்டணும்னு வைங்களேன். இருங்க நான் காட்டுறேன். இல்லை, அதில் இங்கே பாருங்க, இது இருக்குல்ல இந்த பீஸு, அதில் இப்படி இப்படி வேக்ஸ் தடவையும் பண்ணோம். அது கம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கம்மு கிடையாது. நான் கூட அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆமாம், லைட்டாக பூசணும், நல்லா டார்க்காக பூசணும். அது ஒட்ட சும்மா வந்து அதை வந்து இப்போ துரு பிடிச்சிடும் சொல்லிட்டு உட்ரா இதாகிடும் கருப்பை. அது ஆக்கூட சொல்லிட்டு நாங்கள் தருவோம். அந்த மேனுவல் புக்கில் போட்டிருக்க மாதிரி